பேரூர் கழக இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணி நிர்வாகிகளே, வருகைக்கு சிறப்பித்திருக்கக்கூடிய பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கொஞ்சம் சும்மாங்க மேடையில் போய் அதையும் சொல்லியிருக்கேன். திருநெல்வேலி அல்வா நாட்டுக்கே கொடுக்குறீங்க. ஆனா நமக்கு மோடி சர்க்காரு நமக்கு ஒரு பெரிய அல்வாவை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அல்வாவை கொடுத்தா என்ன, பெரிய அல்வா கொடுக்கறோம்டா என்ன, உலக பிராடுன்னு அர்த்தம். ஊர்ல 5000 என்ன, சுத்த பொய்க்காரன்னு அர்த்தம். அல்வா கூட இடத்தை இந்தியாவில் 3வது இடத்தை பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய கழக தலைவர் டாக்டர் நம்முடைய தளபதி அவர்கள். இந்தியாவில் 3வது இடத்திற்கு நாம் தமிழ்நாடு விளங்குவதை இந்த நாடு பொறுத்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு மோடி பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. நம்பர் 1 முதலமைச்சர் என்றார். நம்பர் 1 முதலமைச்சர் யாரான்னு சொன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கழக தலைவர் தளபதியை இன்னைக்கு நாட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? பிஜேபி அரசை கண்டிக்கிறோம். நிதி கொடுக்காத மோடி அரசை கண்டிக்கிறோம். நிதி கொடுக்காத மோடி அரசை கண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். 3% நம்முடைய கல்வியினுடைய உட்கட்டமைப்பு வசதி என்பது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு கல்வியில் இருக்கு. பொருளாதாரத்தை நாம் எடுத்து சொல்வோம் என்று சொன்னால், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறது என்று சொன்னால், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு தரவு அறிக்கை தந்திருக்கிறார்கள். அதில் பார்ப்போம் என்று சொன்னால், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று ரிசர்வ் பேங்க் அறிவிச்சிருக்கிறது. உயிர்நடை போட்டு திராவிட இனத்தின் மாசில்லா மாணிக்கமாக இருக்கிற அண்ணன் பழனி மாணிக்கம் அவர்கள் உரையாற்றுவார். மேலாள் அமைச்சர் இலக்கிய தென்றல் ஆரூர் சகோதரர் தென்னவன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று இறுதியாக நல்லதொரு உரையாற்ற இருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவருடைய அமைச்சரவையில் கூட்டுறவுத்துறையை சிறப்பாக கையும் காலும் கட்டப்பட்ட காப்பாற்றுவதற்காக அல்ல, அதானி செய்திருக்கிற முதலீட்டிற்கும் வாங்கியிருக்கிற கடனுக்கும் அவர் செய்திருக்கிற இன்றைக்கு ஏழை எளிய பெருமக்கள் தமிழ்நாட்டில் நம்முடைய அருமை சகோதரி சொன்னதை போல் இரவு பகலாக அந்த வெள்ள நிவாரண பணியில் ஈடுபட்டு மக்களை ஓரளவு நிதானத்திற்கு கொண்டு வருவதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்தினுடைய குழு வந்தது. அதே போல 1 மாத இடைவெளியில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் தண்ணீரே கிடைக்காத பகுதியெல்லாம் பெரு வெள்ளம் வந்து பிரதமரை சந்திக்க நேரம் கேட்ட போது காலையில் 11 மணி என்றார். திடீரென்று மாற்றி 11 மணி அளவில் இரவு 11 மணிக்கு பார்க்கலாம் என்று பிரதமர் சொன்னார். நாங்கள் அப்போது டெல்லியில் இருந்தோம். இவர் மதிய விமானத்தை செயல் செய்து பிறருக்குரிய பேறு பெற்று பெரிய மீசைக்காரர் என்றாலும் பெரிய மனசுக்காரர் என்று நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் அடையாளம் கட்டப்பட்டிருக்கிற நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் சொல்லை வில்லாக எடுத்து மோடியை எதிரிட வருக என அழைக்கின்றேன். எந்தெந்த மாநிலங்கள் எப்படி பலன்களை பெற்றிருக்கிறது, குறிப்பாக தமிழகம் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்ற மன வேதனையை தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த இயக்கம் பிரச்சார பொதுக்கூட்டங்களை கண்டன பொதுக்கூட்டங்களாக அறிவித்து இன்று தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இதுபோன்ற வகையில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தின் தலைமை பொறுப்பினை ஏற்று காலத்தின் அருமை கருதி தன்னுடைய உரையை கூட நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் தியாகம் செய்து அமர்ந்திருக்கக்கூடிய
நம்முடைய இலக்கிய தென்றல் முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினி அண்ணன் தென்னவன் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்று இந்த மாநகரத்தை சிறப்பாக வழிநடத்துகின்ற வணக்கத்துக்குரிய மேயர் முத்துதுரை அவர்களே, இந்த இயக்கத்திற்கு வலுவூட்டி வளர்த்த அன்பு தலைவர் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை என்றாலும் கூட அவர்கள் இருவருடைய ஒட்டுமொத்த கலவையாக நமக்கு நான் இருக்க பயமேன் என்று முருக பக்தர்களை சொல்வார்களே, அதை போல தமிழ்நாட்டு மக்களுக்கு தீர்க்கதரிசியாக கிடைத்திருக்கின்ற நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வரவேற்பு இல்லை, மக்கள் அவர்களுடைய சுயரூபத்தை உணர்ந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல தென்னிந்திய மக்களே அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே இல்லை என்பதை உணர்ந்து தொடர்ந்து வஞ்சிக்கின்ற காரியத்தை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை இந்த நிதி நிலையிலும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் இது ஒன்றும் ஆச்சரியமான ஒன்றல்ல. ஆனாலும் கூட ஒன்றிய அரசு தமிழகத்தை தமிழர்களை வஞ்சிக்க நினைத்தாலும் கூட அந்த சூது வஞ்சனை வலையிலிருந்து தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையும் பாதுகாக்கின்ற மகத்தான சக்தியாக நம்முடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் விளங்குவார்கள் என்பதில் மாறுபட்ட கருத்து அல்ல. நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதைப் போல ஒன்றிய அரசுக்கென்று என்பதை இன்னும் அந்த கட்சிக்காரர்கள் உணரவில்லை என்பதுதான். அப்படி உணர்த்துகின்ற பொறுப்பு ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்து சொல்லி, குறிப்பாக அண்ணன் பழனிமாணிக்கம் அவர்கள் SSP அவர்கள் எனக்கு பின்னர் உரை நிகழ்த்த வேண்டும் என்று விரும்பினாலும் கூட என்னை விட பன்மடங்கு எவ்வளவோ மூத்தவர்